மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. சம்சாரசாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாமுத்தரபவார்ணவாத். நம்ம எல்லாரும் முதல்ல நம்ம அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகின்னு ஸ்ரீமத் பாகவதம் தான் கிரந்த ரூபமாக நமது பகவான் அவதரித்தது என்ற உணர்வோடு, அந்த பக்தி ஸ்ரத்தையோடு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். நாம் அனுதினம் பாகவதம் சொல்லிட்டு இந்த புருஷோத்தம மாதத்திலே அத்தியாயமாக ஸ்லோகமாக அந்த அர்த்தத்தை நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். இது திஸ் இஸ் நாட் இந்த 200 சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் நாட் இன் தி உபன்யாசம் ஃபார்மேட் ஆர் பிரவச்சனம் ஃபார்மேட். நம்ம அத்தியாயமாக ஸ்லோகமாக அர்த்தத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். பொறுப்பு துறப்பு இதில் நம்ம சொல்கிறோங்கிறது இல்லை, நம்ம வாசிக்கிறோங்கிற பெருமையோ, இல்லை எனக்கு ஏதோ ஒன்றும் தெரியாதுங்கிற அவமானமோ, இல்லை ஏதோ தெரிஞ்சதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற வினயமோ எதற்குமே இடமில்லை. ஏனென்றால் பகவான் அந்தர்யாமியாக இருந்து இதை நம்மை வாசிக்க வைக்கிறார், பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை கேட்க வைக்கிறார் என்ற உணர்வோடு, அந்த பக்தி ஸ்ரத்தையோடு நாம் இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்திலே 3வது ஸ்கந்தத்திலே 23வது அத்தியாயம் பார்க்க போகின்றோம். இதனுடைய தலைப்பு கர்த்தமர் தேவஹூதியின் தேனிலவு. நேற்றுக்கே நான் சொல்லி முடிக்கும்போது சொன்னேன் இல்லையா, பூர்வ கதை சங்கிரகம் நம்ம பார்த்தோம். கர்த்தமர் பிரம்மாவோட நிழலிலிருந்து பிறந்தவர் கர்த்தம முனிவர். அவர்கிட்ட அவர் கடுமையாக தபஸ் பண்ணி 10,000 வருடங்களுக்கு மேலாக தபஸ் பண்ணி கருடாருடனான பகவான் அவருக்கு சாட்சாத்காரமாகி, இவர் பகவானை துதித்து இந்த மாதிரி நான் இந்த சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னு பிரம்மாவோட ஆக்ஞை, நான் சிருஷ்டியை விருத்தி பண்ணுறதுக்கு, பிரஜைகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு, இல்லற வாழ்க்கை நடத்துவதற்கு எனக்கு ஒரு தர்மபத்தினி வேணும் அப்படின்னு கேட்குறச்சே பகவான் சொல்கிறார், நான் முன்னாடியே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்கேன், அவள் நாளை மறுநாள் வருவா, சுவாயம்புவ மனுவும் சதரூபாவும் தன்னுடைய பெண்ணான தேவஹூதியுடன் உன்னை பார்க்க வருவார்கள் சொல்ல, அவள் நேர சுவாயம்புவ மனுவும் சதரூபையும் அவளுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறார். தேவஹூதியை கர்த்தம பிரஜாபதி திருமணம் செய்து கொள்கிறார். அப்படிங்கிறதோட நேத்திக்கு அந்த அந்த கதையை நம்ம முடித்தோம். ஸோ இன்னைக்கு அதுலேருந்து வி ஆர் டேக்கிங் இட் ஃப்ரம் தேர். ஸோ கர்த்தமர் தேவஹூதியின் தேனிலவு மைத்ரேயர் கூறுகிறார். இப்போ மைத்ரேயர் விதுரருக்கு கூறுறது தான் நம்மளோட கான்டெக்ட் இல்லையா. விதுர மைத்ரேய சம்பாதத்தில் இருக்கும். விதுரர் கேள்வி கேட்கிறார், மைத்ரேயர் பதில் சொல்றார். மைத்ரேயர் கூறுகிறார், தனது பெற்றோர்கள் புறப்பட்டு சென்ற பின் கற்புக்கரசியான தேவஹூதி தன் கணவரின் உள்ளத்தை புரிந்து கொண்டு, பார்வதி பிராட்டி எப்படி பரமசிவனுக்கு செய்யும் பணிவிடை போலே தன் கணவருக்கு பணிவிடை புரிந்தாள். என கர்த்தம பிரஜாபதி எப்பவும் கான்ஸ்டண்ட்டாக தபஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் அந்த பிந்து சரஸில் அந்த பவித்திரமான இடத்தை சூஸ் பண்ணதுக்கு காரணமே அங்கே ஒரு அமைதியான இடம் இல்லையா. இது பிரம்மாவோட ஆக்ஞை, நீ இந்த மாதிரி பிரஜைகளை உற்பத்தி பண்ணணும், சிருஷ்டி பண்ணணும்னு சொல்கிறச்சே, சரிப்பா நான் பண்ணுறேன். அப்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறச்சே கூட அவன் மாமனாட்ட சொல்கிறார், நான் தேவஹூதிக்கு நான் பிரஜைகளை சிருஷ்டி செய்து ஒரு 9 குழந்தைகளை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பகவானே எனக்கு குழந்தையாக பிறப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் முடிச்சா விட்டு அவளை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் துறவு மேற்கொள்வேன் அப்படின்னு முன்னாடி ஒரு நிபந்தனையோடு தான் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஸோ இப்போ திருமணம் ஆயிடுத்து. ஆனால் அவருடைய முனிவரோட நேச்சர் இல்லையா, அவள் எப்பவும் தபஸில் தான் இருப்பாள். ஸோ அவர் கண்டினியூ பண்ணுறார். ஸோ அவளுக்கு நம்ம யஜ்ஞ பத்தினியாக வந்த தேவஹூதி தினமும் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு அந்த கற்புக்கரசி அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வரா. இப்போ விதுரர் கேள்வி கேட்குறார், மைத்ரேயர் பதில் சொல்லிகிட்டே வரார். மைத்ரேயர் சொல்கிறார், விதுரரே, அந்த தேவஹூதி மிகுந்த நம்பிக்கை, மன தூய்மை, கணவரிடம் கொண்ட அன்பு கலந்த மரியாதை, தன்னடக்கம், பணிவிடை செய்வதிலே ஆவல், ஸ்நேகபாவம், கனிந்த சொற்கள் ஆகியவைகளை ஏற்று உலக இயல் சுகம், கபடு,
பகைமை, பேராசை, தவிர்க்க வேண்டிய கீழான ஒழுக்கம், செருக்கு, சோம்பல் ஆகியவற்றை துறந்து ஒளியே திருமேனி கொண்டார் போன்ற தன் கணவரை மகிழ்ச்சியோடு தனது பணிவிடைகளினாலே மகிழ்வித்தாள். இத்தனை குணங்கள் உடைய தேவகூதி சொல்றார் பாருங்கோ. எல்லாத்தையும் வேண்டாத விஷயங்களெல்லாம் துறந்து ஒளியே திருமேனியான தன் கணவரை மனமகிழ்ச்சியோடு தனது பணிவிடைகளினாலே மகிழ்வித்தாள். தேவகூதி தன் கணவரை தெய்வத்திற்கும் மேலாக கருதினாள். அவருக்கு உகந்தவைகளையே செய்து வந்தாள். உயர்ந்த விருப்பங்களை தன் கணவனிடமிருந்து தூய்க்க அவைகளை எண்ணி பணிவிடை செய்து வரும் தன் மனைவி விரதங்கள், அனுஷ்டானங்கள், பதியுடைய பணிவிடை என்று அயராது உழைத்து உடல் இளைத்து மெலிந்து இருப்பதை கண்ட தேவரிஷி கர்த்தமர் சற்றே மனம் வருந்தி கருணை கொண்டு அன்பினாலே தழுதழுக்க மெல்லிய இனிய குரலிலே கூறலானார். இப்படி விட்டுட்டார் அவர் பாட்டுக்கு நம்ம எல்லாம் எப்படி கணவன் தினமும் காத்தால ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் வரா மாதிரி நிறைய கணவர்கள் மனைவி வீட்டில் என்ன பண்ணுறாங்கிறது விஷயம் தெரியாது. அதனால் இவர் பாட்டுக்கு காத்தால எழுந்து அவருடைய அக்னிஹோத்திரம் பண்ணுறது, அசமிதாதானம் பண்ணுறது, தபஸ் பண்ணுறது, இதுலேயே இருக்கார். இவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இவர் அவ மூஞ்சியை கூட ஏறெடுத்து பார்க்கல. ஏதோ காரியம் தன்னோட காரியம் நடந்துட்டு இருக்கு, யாரோ அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, வேலை ஓடின்னு இருக்கு. ஃபஸ்ட்டு டைம் பல நாட்கள், இதில் எக்ஸாக்டாக டைம் சொல்லலை, வேற ஒரு புராணத்தில் சொல்லிருக்கா பல வருஷமே ஆயிடுத்துன்னு சொல்லுவாள். பல வருடம் கழிந்து ஒரு நாள் பார்க்குறார், இவர் யார் இவோன்னே தெரியாத அளவுக்கு அவள் உருமாறி போயிருக்கா, அவ்வளவு மெலிஞ்சு போயிருக்கா கைங்கரியம் பண்ணி. அவருக்கே இந்த மாதிரி வருத்தம் அவருக்கு சொல்கிறார் பாருங்க. இங்கே அவர் கர்த்தமர் முதல்ல பார்க்குறார், அடாடா இது நம்ம மனைவியா, இது சற்றே மனம் வருந்தி கருணை கொண்டு அன்பினாலே தழுதழுக்க மெல்லிய இனிய குரலிலே கூறலானார். இப்போ கர்த்தமர் சொல்கிறார், மனு மகாராஜனின் புதல்வியே, அந்த ராஜாவோட பொண்ணு இவோ, நீ என்னிடம் காட்டிய மரியாதை மிகவும் உயர்ந்தது. உனது தன்னலமற்ற பணிவிடையையும் உயர்ந்த பக்தியையும் கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன். உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் தனது உடலே மிகவும் பிரியமானது, அது போற்றி காத்தற்குரியது. ஆனால் நீயோ எனக்கு பணிவிடை செய்வதில் கொண்ட ஊக்கத்தினால் உனது உடல் மெலிந்ததையும் கவனிக்கவில்லையே, நீ உடம்ப பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். இவரும் பார்க்கல, அவளும் பார்த்துக்கல. மேலே போகிறார், எனது தவம், தியானம், உபாசனை, ஒருமுகப்பட்ட மனத்தால் செய்யப்பட்ட தனது ஆசிரமத்திற்குரிய ஒழுக்க நெறிமுறைகள், பகவானுக்கு செய்த பூஜை முதலியவற்றால் நான் பெற்ற பகவானது திரு அருட்பிரசாதங்களை பார் அப்படின்னு காமிக்கிறார். இத்தனை தபஸ் பண்ணமே, இதனால் நமக்கு எத்தனை பிரசாதம் பகவான் கொடுத்துருக்கார் பாருன்னு அவற்றை காணும் திவ்ய திருஷ்டியை நான் உனக்கு அளிக்கிறேன், நன்றாக பார் அப்படின்னு ரெண்டாவது ஒரு தரம் ஸ்டாம்ப்பு பகவான் கொடுத்துருக்கார். நான் உனக்கு அந்த திவ்ய திருஷ்டி கொடுக்குறேன் பார், இப்போ பார், உனக்கு தெரியும் இத்தனை தபஸ் பண்ணமே இதனால் என்ன பலன்னு சில பேர் கேட்பா. பார்த்துக்கோ, இவை காலப்போக்கிலும் அழியாதவை, உலக இயல் இன்பங்கள் போல் முடிவில் துன்பமயமானவை அன்று. இவ்வளவு காலம் நீ எனக்கு பணிவிடை செய்ததால் உனக்கும் இதில் பங்குண்டு இல்லையா? டெஃபினட்டாக அதை தான் சொல்கிறார். இத்தனை விஷயம் கொடுத்துருக்கா, இதெல்லாம் அழியக்கூடியது இல்லைம்மா, உன்னோட கைங்கரியத்தினால்தாம்மா இத்தனையும் நடந்தது, இதனால் உனக்கும் இதில் பங்குண்டு. இதை தவிர மற்ற போகங்கள் திரிவிக்ரம அவதாரம் எடுத்த பகவானது புருவ அசைவினாலே அழிபவை. ஆகவே அவை முன்கூறிய போகங்களுக்கு எதிரிலே இவைகள் அனைத்தும் அற்பங்களே. நீ எனக்கு செய்த பணிவிடைகளினாலே பிறவி பயனை அடைந்தோ. இங்கே முச்சுடுற பெரிய ஸ்டாம்ப், நீ பண்ண பிறவி பயனை இங்கேயே அடைஞ்சுட்ட. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்னு நம்ம திருவள்ளுவர் பண்ண, இறைவன் அடி இங்கேயே சேர்ந்தாச்சு. பிறவி பயன் அதானே இல்லையா? தர்ம அர்த்த காம மோட்சம் இப்பயே நீ அடைஞ்சாச்சுமா. உனது கற்பின் பெருமையாலே இவை பெறப்பட்டன. இவற்றை உன் விருப்பப்படி தூய்க்கலாம். நான் அரசன், அதனால் எது வேண்டுமானாலும் எனக்கு கிடைக்கும் என்ற அதிகார செருக்கினால் ஒருவன் இவற்றை பெற இயலாது. இத்தனை விஷயம் தபஸ் பண்ணி நீ எனக்கு கைங்கரியம் பண்ணி பகவான் நமக்கு கொடுத்துருக்கார்.
நம்ம யாருமே நான் ராஜாடா இதெல்லாம் எனக்கு அல்பனா ஈஸியாக எனக்கு கிடைக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாத விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. அவளுக்கெல்லாம் கிடைக்காது. இட் இஸ் நாட் சம்திங் யூ கோ டு சூப்பர் மார்க்கெட் அண்ட் பை, ரைட்? இவ்வாறு கர்த்தமர் சொன்ன உடனே அவளுக்கு புரியுறது. அவளுக்கு ஏற்கனவே தெரியும் அவருடைய யோக சக்தி, அவர் எப்பேற்பட்ட வல்லவர், எல்லாம் அவளுக்கு தெரிகிறது. அவளது வதனம் வெட்கத்தினாலும் இனிய புன்னகையாலும் மலர்ந்தது. அன்பால் அவள் தழுதழுத்த குரலிலே வணக்கமாக பேசலானாள். கர்த்தமர் இந்த மாதிரி சொன்னார், உன்னோட கைங்கரியத்தினால இத்தனை பெரிய விஷயம் நடந்திருக்குமா, உனக்கும் அதில் பாதி பங்குண்டுன்னு சொன்னா விட்டு இப்போ தேவஹூதி பேசுகிறா. அன்பு கணவரே, அந்தன செம்மலே, தங்களது பயனுள்ள யோக சித்திகளாலும் தவத்தாலும் முக்குணங்களின் மீது தங்களுக்குள்ள ஆளுமையாலும் இவை பெறப்பட்டது. இது ஒன்றும் பெரிய வியப்பில்லமா? நமது திருமணத்தின் போது தாங்கள் செய்த உடன்படிக்கை படி கர்ப்பதானம் வரை என்னோடு இல்லறவின்பம் துய்ப்பதாக தாங்கள் கூறியதற்கான தருணம் இதுவே. ஏனெனில் கற்புக்கு அரசி தனது அன்பு கணவர் மூலம் குழந்தை பேரு பெறுதலன்றோ பெருத்த பேரு. இப்போ கேட்குறா, ஞாபகப்படுத்துகிறா, இத்தனை நாள் நீங்கள் தபஸ் பண்ணேன், இந்த தபஸின் பயனாக இதெல்லாம் கிடச்சிருக்கு, நானும் கைங்கரியம் பண்ணேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறச்சே நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணிட்டோமே ஞாபகம் இருக்கா, ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டோமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம இப்போ இல்லற இன்பம் பண்ணி நம்ம குழந்தையெல்லாம் பண்ணிக்கணும், பெற்றுக்கணும் அப்படின்னு நம்ம இல்லற வாழ்க்கையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறா. அப்போ கேட்குறா அவர்கிட்ட, எப்படி நம்ம இந்த இல்லற வாழ்க்கை நடத்தணும், நமது உடலுறவுக்கு அறநெறிகள் கூறும் ஒழுக்கங்கள் எவையோ அவற்றை எனக்கு கூறுங்கள். இப்போ இல்லற வாழ்க்கையில் நம்ம குழந்தைகள்லாம் பெற்றுக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த அறநெறிகள்லாம் எனக்கு சொல்லுங்கோ. உடலுக்கான பூச்சுக்கள், நறுமண சந்தனம், அறுசுவை உண்டி முதலிய தேவையான பொருட்களையும் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இத்தனை நாளாக அவர் ஏற்கனவே பாதி துறவியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கார் இல்லையா, அதனால் அவருக்கு உண்டான அந்த மாதிரி பொருட்கள் தான், யாகத்துக்கு உண்டான பொருட்கள், ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்றது அந்த மாதிரி வாழ்ந்துட்டா இல்லையா, ஒரு சுகபோகங்கள்லாம் அனுபவிக்கலை. இப்போது குழந்தைகள்லாம் பெற்றுக்கணுன்னா புஷ்டியாக இருக்கணும் இல்லையா, அதனால் என்ன செய்ய, உடலுக்கான பூச்சுக்கள், நறுமண சந்தனம், அறுசுவை உண்டி இதெல்லாம் நமக்கு தேவையான பொருளை நம்ம சேர்த்துக்க வேண்டாமா? ஏனெனில் இல்லற வின்பம் தூய்க்க அதை இயங்கும் பலமற்ற தீனமான எனது உடல் தங்களோடு இன்பம் தூய்க்க ஏற்றதாக ஆக வேண்டுமே. நான் அதுக்கெல்லாம் தயார் பண்ணிக்க வேண்டாமா? இந்த மாதிரி இருக்கேன் இல்லையா, தங்களால் வளர்ந்த அந்த காம வேதனை என்னை வாட்டுகிறது. ஆக இதற்கு ஏற்ற ஓர் உயர்ந்த மாளிகையும் தாங்கள் தான் தயார் செய்ய வேண்டும். இப்படியே பிந்து சரஸில் ஒரு ஓரமாக அவரோட குடிசையில் வாழ்க்கையை நடத்திவிட்டார். இப்போ நம்ம அடுத்த லெவல் வி ஷுட் திங்க் அபவுட் இட்னு ஞாபகப்படுத்துகிறா. இப்போ தான் ஞாபகப்படுத்துகிறா. இத்தனை வருஷம் கழித்து அவர் கண்முழிச்சு பார்த்து சொன்னா விட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. மைத்ரேயர் கூறுகிறார், விதுரரே, தனது அன்பு மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற எண்ணிய கர்த்தமர் விரும்பியபடி எங்கும் சொல்லக்கூடிய ஒரு விமானத்தை தனது யோக சக்தியினாலே உண்டு பண்ணினார். திஸ் இஸ் தி பேலஸ் ஆன் வீல்ஸ்னு. இது பேலஸ் ஆன் தி ஏர், பேலஸ் ஆன் ஏர். ஒரு பெரிய விமானம், அதில் ஒரு பேலஸே இருக்குது. இப்போல்லாம் இந்த நம்ம இந்த 380 பண்ணானே ஏர்பஸில், அதெல்லாம் ஜுஜுபி. இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தேன்னா கொஞ்ச நாள் கழிச்சு டிஸ்கிரிப்ஷன் வரும். இந்த ஏர்ஃபோர்ஸ் 1 அந்த 380 இதெல்லாம் ஏர்பஸ் 380 இதெல்லாம் பெரிய 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 நம்மால் நினைச்சு பார்க்க முடியாத, நமது கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஒரு பேலஸ் ஆன் ஏர் அவர் பண்ணுறாரு. இப்போ பண்ணிட்டார். சங்கல்ப சக்தி தான் ஒன்றும், அவர் என்ன பண்ணுறது, அப்போ சங்கல்ப சக்தி. அந்த விமானம் விரும்பிய சுகபோகங்களை தரக்கூடியது, மிகவும் அழகானது, அனைத்து வித ரத்தனங்களையும் கொண்டது, எடுக்க எடுக்க குறையாது நிறைந்து விளங்கும் அனைத்து செல்வங்களும் கொண்டது, ரத்தனங்கள் இழைத்த தூண்கள் கொண்டது, அதில் வீட்டுக்கு வேண்டிய அனைத்து பொருட்களும் நிறைந்து விளங்கியது, அனைத்து பருவகாலங்களிலும் இதமான இன்பம் அளிக்கக்கூடியது, பற்பல விசித்திரமான வண்ணங்களுடைய கொடிகளாலும் திரை சீலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. இனிமையாக ரீங்காரம் செய்யும் வண்டுகள் மைக்கும் மாலைகள் மற்றும் வழுவழுப்பான பட்டுகள், பட்டாடைகள்,
ஆகியவைகளாலே மேலும் அழகாக விளங்கியது. அதில் ஒன்றின் மேல் ஒன்றாக பல வகைகள் இருந்தன. ஒவ்வொரு அறையிலும் தனித்தனியே படுக்கைகள், கட்டில்கள், விசிறிகள், இருக்கைகள் அனைத்தும் அழகுற விளங்கின. சுவர்கள் நெடுக வண்ணங்கள், அந்த வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தன. தரைகள் எங்கும் பச்சை மரகத கற்கள், உட்காருவதற்கு பவழத்தால் கட்டப்பட்ட திண்ணைகள், நடைபாதைகள் பவழத்தால் ஆனவை, கதவுகளும் நிலைகளும் வைரத்தால் ஆனவை, மேற்கூரைகள் இந்திர நீல கற்களினால் ஆனவை, அங்கு தங்கத்தாலான கோபுர கலசங்கள், வைரமயமான அந்த சுவர்களிலே பதிக்கப்பட்ட பத்மராக கற்கள் கண்கள் போல் ஒளி வீசின. விதானங்களும் அழகான தங்கத் தோரணங்களும் கொண்டது. விமானங்களில் ஆங்காங்கே அன்னப் பறவைகள், மாடப் புறாக்கள், பொம்மைகள் செதுக்கப்பட்டு இருந்தன. அவற்றை உண்மையே என நினைத்து உண்மையான அன்னங்களும் புறாக்களும் கூட்டம் கூட்டமாக சுற்றி சுற்றி வந்து உறவாடின. அங்கு வசதிக்கு ஏற்றவாறு விளையாட்டு மைதானங்கள், படுக்கை அறைகள், ஓய்வறைகள், உள்முற்றம், வெளிமுற்றம் முதலியன இருந்தன. இப்படி தான் நிர்மாணித்த விமானமே அவருக்கே மிகுந்த வியப்பை உண்டாக்கியது. அப்பா, இந்த டிஸ்கிரிப்ஷன் எந்த போயிங்கோ ஏர்பஸ் 380லையோ நம்ம பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு விமானம் அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவர் படைத்த அந்த விமானத்துக்கு இப்படி தான் நிர்மாணித்த விமானமே அவருக்கு மிகுந்த வியப்பை உண்டாக்கியது. இது 21வது ஸ்லோகம், 3வது ஸ்கந்தம், 23வது அத்தியாயம், 21வது ஸ்லோகம். இவ்வளவு வசதிகளுடன் அமைந்த கிரகத்தை, அந்த கிரகம் அது வானத்திலே பறக்கும் கிரகம், இப்படி வசதிகளுடன் அமைந்த அந்த கிரகத்தை கண்டு மனம் மகிழாத தேவகூதியை கண்டு, இதை பார்த்துட்டு கூட அவளுக்கு மன மகிழ்ச்சி இல்லை, பாவம். என்ன அவளுக்கு வேணுங்கிறதுல ரொம்ப சிம்பிள் லேடி. அவர் இவ்வளவு வசதிகளுடன் அமைந்த கிரகத்தை கண்டும் மனமகிழாத தேவகூதியை கண்டு அனைத்தோர் உள்ளத்தையும் அறியும் திறன் கொண்ட கர்த்தமர் அவளிடம் கூறலானார். அவர் சொல்கிறார், இயல்பாகவே பயந்த சுபாவம் உடையவளே, நீ பொண்ணு பண்ணு, இப்போ இந்த பிந்து சரசிலே போய் நீராடி அதுக்கப்புறம் இந்த விமானத்தில் ஏறிக்கோ. பகவான் ஸ்ரீமன் நாராயணினாலே உண்டாக்கப்பட்ட இந்த சரஸ், அந்த பார்த்தோம் இல்லையா, அவர் எப்படி ஆனந்த கண்ணீர் விட்டு அந்த பிந்து சரஸில் விழுந்ததுனால அதுக்கு பிந்து சரஸ்ன்னு பேர் வந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சரஸ்வதி நதிக்கரையிலே இருக்கும் அந்த சரோவர். அவர் சொல்கிறார், ஸ்ரீமன் நாராயணனாலே உண்டாக்கப்பட்ட இந்த சரஸ் மனிதர்களது அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும், அது மிகவும் தூய்மையானது அப்படின்னு சொல்லிட்டு மேலே சொல்கிறார், செந்தாமரை கண்ணாலான அந்த தேவகூதி தன் கணவர் கூறியவாறு சரஸ்வதி நதியின் தீர்த்தம் நிரம்பிய அந்த பிந்துசரஸ் தடாகத்திலே நீராட மூழ்கினாள். அது சமயம் அவளது ஆடை மிகவும் அழுக்காகவும் கந்தலாகவும் இருந்தது. தலைக்கேசங்கள் அழுக்கடைந்து சடைபோலே பின்னிக் கொண்டிருந்தன. ஸ்நானம் செய்யாமல் இருந்ததால் திருமேனி மிகவும் அழுக்கடைந்திருந்தது. இப்படி எல்லாம் ஒளியற்றதாக அழகில்லாமல் இருந்ததாம், பாவம். அந்த பிந்து சரஸில் மூழ்கியதும் அங்கு ஓர் அழகிய மாளிகை இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தாள். அங்கு 1000 இளம் பெண்கள் பணி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களது திருமேனியிலிருந்து தாமரையின் நறுமணம் வீசியது. தேவகூதியை கண்டு அவர்கள் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு, அம்மா, நாங்கள் உங்கள் பணிப்பெண்கள், தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கட்டளையிடுங்கள் என்று வேண்டினார்கள். அத்தனை பணிப்பெண்கள் எல்லாம் அவரோட தபஸோட பலன். விதுரரே, தமது எஜமானியின் கட்டளைக்கு மரியாதை செய்யும் அந்த பணிப்பெண்கள் உயர்ந்த வாசனை ஸ்நான பொடிகளினாலே தேவகூதியை நீராட்டி அணிந்து கொள்ள உயர்ந்த அழகான 2 பட்டாடைகளை அளித்தார்கள். அணிந்து கொள்ள அவள் விரும்பியவாறான விலையுயர்ந்த அழகிய ஆபரணங்களையும் உண்ண அறுசுவை உண்டியும் இனிய நன்னீரையும் அளித்தார்கள். இத்தனையும் கொடுக்குறார். நன்னா அவளை குளிப்பாட்டி நறுமண பவுடர்கள்லாம் போட்டு நல்ல வஸ்திரங்கள்லாம் கொடுத்து நகைகள்லாம் நல்ல விலையுயர்ந்த ஆபரணங்கள்லாம் கொடுத்து அறுசுவை உண்டி கொடுத்து தண்ணி கொடுத்து இப்பொழுது தேவகூதி தன் திருமேனியை நிலை கண்ணாடியிலே பார்த்து கொண்டாள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிறா, பாவம். கழுத்து நிறைய நறுமணம் மிக்க மலர் மாலைகள்,
அறையிலே தூய்மையான மென்மையான ஆடைகள், திருமேனி அழுக்கே இல்லாமல் ஒளி மிளிர்ந்தது. அந்த யுவதிகள் திருமணப் பெண்ணை அவளை அழகு செய்தார்கள். அதுக்கப்புறம் அவளுக்கு பியூட்டிஷியன்ஸ்லாம் வந்து அவளை வந்து இன்னும் பியூட்டிஃபை பண்ணுறா. தலையை தேய்த்து எண்ணெய் ஸ்நானம் செய்திருந்தாள். அப்போ தான் திருமேனி முழுவதும் நகை நட்டுகள், கழுத்திலே பதக்கங்கள், கைகளிலே வளைகள், காலிலே தங்கச் சிலம்புகள், அறையிலே வைரம் பதித்த ஒட்டியானம், கழுத்திலே முத்துஹாரங்கள், குங்குமம் மற்றும் மஞ்சள் முதலிய மங்களப் பொருட்களினாலே திருமேனி மேலும் அழகுற விளங்கியது. முத்துப்பல் வரிசைகள், வில் போலே வளைந்த புருவங்கள், தாமரை மலரை பழிக்கும் கருணை நிறைந்த இனிய திருக்கண்கள், கருத்த பளபளப்பான கூந்தல், இவைகளைக் கண்டு திருமுகம் அழகே என விளங்கியது. இவ்வளவு அழகான தன் திருமேனியை கண்ணாடியிலே பார்த்த தேவகூதி அழகிய திருமேனியை தன் கணவரான கர்த்தமருக்கு அர்ப்பணம் செய்ய எண்ணி அவரை மனதிலே நினைத்த பொழுது அத்தனை பணிப்பெண்களுடன் தனது கணவர் எதிரிலே தான் நிற்க கண்டாள். இவ்வாறு தன்னை தன் பணிப்பெண்களுடன் தன் கணவர் எதிரில் இருக்க கண்ட தேவகூதி தனது கணவரின் யோக சக்தியை கண்டு மேலும் வியந்தாள். இப்போ மேலே போகிறோம். மைத்ரேயர் வந்து கதையை கண்டினியூ பண்ணுறாரு. தெரியும், மைத்ரேயர் சொல்கிறது தான் நம்ம கேட்டுருக்கோம். மைத்ரேயர் வந்து தேவகூதி என்ன பண்ணா, பணிப்பெண்கள் என்ன பண்ணா, கர்த்தமர் என்ன பண்ணார், அதெல்லாம் சொல்லிட்டு வரார். இப்போ மைத்ரேயர் நடுவில் இத்தனை சொன்னேனே, பயந்து போயிட்டியா விதுரரா, முடிச்சுட்டு இருக்கியா? காமாதி உட்பகைவர்களை வென்ற விதுரரே. சில சமயம் எதுக்காக இந்த அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறாங்கிறது அடுத்த 4 லைனை படித்தா தெரியும் இல்லையா? நம்ம இப்போ முதல்ல வாசிச்சுட்டே வரச்சே அது தெரியாது. ஏன்னா சில வந்து ப்ரொவோக்கிங் மேட்டர்லாம் சொல்ல போகிறார். அதுக்கு முன்னாடி நீ உனக்கு இதெல்லாம் கவலை இல்லை, உங்ககிட்ட நான் தைரியமாக சொல்லலாம், ஏன்னா நீ காமத்தெல்லாம் ஜெயிச்சவன்டா அப்படின்னு சொல்லிட்டோ அவரோட அட்டென்ஷனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் விட்றாரு. ஏன்னா ஒரு பொண்ணோட அழகை பற்றி சொல்லிகிட்டே வரச்சு அவரே மயங்கிட போகிறாரேன்னு இவருக்கு பயம் வந்துருத்தா என்னன்னு தெரியல. இல்லை, இருந்தாலும் அவருக்கு தெரியும் இல்லையா, நீ பெரிய ஆள்டா, நீ இதெல்லாம் ஜெயிச்சவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறார். மேலே சொல்கிறார், காமாதி உட்பகைவர்களை வென்ற விதுரரே, திருமேனி அழுக்கெல்லாம் போகுமாறு நன்னீராடி வாடி இழைத்திருந்த திருமேனி நீங்கி அழகு ததும்பும் திருமேனியுடனே அழகான மெல்லிய ஆடை அணிந்து 1000 அந்த வித்யாதர பெண்மணிகளினாலே சூழப்பெற்று அவ்வாறு நிற்கின்ற அந்த தேவகூதியை கண்ட கர்தமர் மனத்திலே பெருத்த ஆசை கொண்டு அவளை தன் விமானத்திலே ஏற்றிக்கொண்டார். இப்படி அவள்லாம் வர பணிப்பெண்களுடன் வந்த தேவகூதியை கர்தமர் வந்து ஏறிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பிளேனில் ஏற்றி விடுறார். அதுதான் அவளோட பேலஸ் ஆன் ஏர், பேலஸ் ஆன் வீல்ஸ் மாதிரி. சிறந்த யோக சக்தி கொண்ட அந்த முனிவர் அன்பிற்கு இடமான மனைவி தேவகூதியாலும் வித்யாதர பெண்மணிகளினாலும் அன்புடன் தேகத்திற்கு உகந்தவாறு பணிவிடை செய்யப்பட்டு அந்த விமானத்திலே ஏறி அமர்ந்த கர்தமர் நட்சத்திரங்களினாலே சூழப்பெற்று கண்ணுக்கு இனியனாக விளங்கும் சந்திரன் ஆம்பல் மலர்களை மலர செய்து கொண்டு அழகுற விளங்குவது போலே விளங்கினார். இப்போ இவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். அது பெண்ணுக்கு அத்தனை இது அவளோட அழகை அவ்வளோ விஸ்தாரமாக வர்ணித்தார். இவரும் அப்படி ஜம்முன்னு இருக்கார் அப்படின்னு இங்கே ஒரு லைன். ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல்ல வந்து அவன் மாமனார் வந்து மாப்பிள்ளையை பார்க்க வரச்சு இவர் மர உரி கட்டின்னு இருந்தார், சடைமுடி தான் தரிச்சுட்டு இருந்தார். அப்படி இருந்த இவரும் ஒரு இப்போ தேவகூதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கெட்டப், இவாள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு கெட்டப் கொடுத்துருக்கா. இப்போ கூட்டமாக பெண்களாலே சூழப்பெற்று தன் மனைவியுடன் அந்த விமானத்திலே ஏறி அமர்ந்த கர்த்தமர் எண்டிசை லோகபாலர்களாலும் விளையாடும் மேருமலையிலே திகழ்கின்றவைகளும் நன்மணத்துடன் மெதுவாக வீசும் குளிர்ந்த காற்றினாலே காம விகாரத்தை விளைவிப்பதும் அழகிய ஆகாய கங்கை விழுவதால் மங்களகரமான இனிய ஒலியுடையவைகளுமான குகைகளிலே குபேரன் போலே இன்பம் துய்த்தார். ஸோ எப்படி அவர் வந்து என்ஜாய் பண்ணுறார் அப்படிங்கிறத இப்போ தான் என்ஜாய்மெண்ட்னா என்னன்னு தெரியாது பாவம். அதாவது இதிலெல்லாம் அவளுக்கு நாட்டம் கிடையாது இல்லையா. இப்போ வந்து தே ஹவ் பீன் கிவன் அ மிஷன், தே ஆர் சப்போஸ் டு டூ சிருஷ்டி அபிவிருத்தி பண்ணணும் இல்லையா. ஸோ அதுதான் மேலே போகிறா. மேலும் அந்த முனிவர் மனதிற்கு இனிய தன் மனைவியுடன் வைஸ்ரம்பகம், சூரசனம், நந்தனம்,
புஷ்பபத்ரம், சைத்திரரதம் முதலிய தேவர்களது உத்தியான அந்த வனங்களிலும் மானசரஸிலும் விருப்பம் மிக்க கழித்தார். அங்கங்கே நிறுத்தி அங்கங்கே வர ஊரெல்லாம் நம்ம எப்படி உலகத்தை சுற்றின்னு வந்தால், ஓ அங்கே சுவிட்சர்லாண்ட் இருக்குது நிறுத்துப்பா, ஓ இங்கே ஃபிஜி இருக்குப்பா கொஞ்சம் நிறுத்து, சரி அடுத்த ஸ்டாப்பு ஹவாயில் கொஞ்சம் அந்த பக்கம் போ, அங்கே கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்போ தான் உலகம் முழுக்க சுற்றுறா இருப்போம். உலகம் முழுக்க அந்த பிளேனில் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் அவருக்கு வந்து தெரிஞ்ச இடமோ எங்கெங்கெல்லாம் வந்து விச் எவர் இஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், த வியூ பாயிண்ட்ஸ் அங்கெல்லாம் நிறுத்தி இஸ் என்ஜாயிங். மிக்க ஒளியுடன் விளங்கும் மேன்மையான அந்த விமானம் நினைத்தவாறு எங்கும் தடையின்றி செல்லும் திறமை உடையது. அதிலே அமர்ந்து உலாவரும் கர்த்தமர் விமானத்தில் அனைத்து உலகங்களும் தடையின்றி செல்லும் தேவர்களையும் விஞ்சி நின்றார். ஒரு படி மேலே போயிட்டார், அவளுக்கும் மேலே போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. விதுரரே, இந்த முனிவரது மெருகை கண்டு வியக்க வேண்டாம். ஏனென்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கங்கையை பெற்ற திருவடி உடையவர் இல்லையா? கங்கையோட பெற்ற திருவடி, இதில் தானே அவருக்கு வந்து திருவிக்ரம அவதாரம் எடுக்கச்சே கங்கையால் தானே பிரம்மா வந்து அந்த திருவடிக்கு பாத சேவை பண்ணுவார். ஸோ அந்த திருவடிகள் உலகியல் தாபங்களை எல்லாம் நீக்குபவன இல்லையா? அப்பேற்பட்ட திருவடியே பிடிச்சிட்டு இருக்காண்டா இவன். யோகத்தினால் தூய்மையான மனதுடையவன். அந்த பகவானுடைய திருவடி தாமரைகளை எவன் பற்றுவானேயாகில் அவனுக்கு பெறக்கூடாதது எதுதான் உள்ளது? அவர்கள் விரும்ப மாட்டார்களே என்று விரும்புவாராயின் பெறக்கூடாதது எதுவும் இல்லை. அவளுக்கு விருப்பம் இருக்காது. விருப்பம் இருக்காதுங்கிறது வேற விஷயம். அவர்கள் விரும்புவாராயின் பெறக்கூடாதது இது. பகவானை பிடிச்சின்ட்டேன்னா அவர் கல்பத்தரு, காமதேனு, சிந்தாமணி எல்லாம் அவர் தான்டா. அவருடைய திருவடியை பற்றினவனுக்கு இதெல்லாம் என்னடா இதெல்லாம் ஜுஜுபிடா அப்படின்னு சொல்வார். ஸோ யோகசக்தி நிரம்பிய அந்த முனிவர் யார்? கர்த்தமன். ஜம்பூ தீபம் முதலிய தீவுகள், பாரத வருஷம் முதலிய வருஷங்கள் ஆகியன அவைகள் வியக்குமாறு விளங்கும் இந்த உலகங்கள் எத்தனை உண்டோ அத்தனையும் தன் அன்பு மனைவிக்கு காண்பித்து மீளவும் தனது ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தார். அத்தனை உலகத்தை பல ரவுண்ட் அடிச்சிட்டார். ஆசத்தீர் அடிச்சாச்சு. இப்போ அந்த முனிவர் எல்லாம் அவரோட ஹனிமூன் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு அத்தனை ஐலண்ட்ஸை அது இது எல்லாத்தையும் ஹனிமூன் ட்ரிப் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டார், அவள் ஆற்றுக்கு வந்துட்டார். அந்த முனிவர் மனுவின் புதல்வியான தன் மனைவியிடத்திலே 9 குழந்தைகளை பெற வேண்டும் என எண்ணி தனது உடலை 9 விதமாக ஆக்கிக்கொண்டு தேவகூதி மனம் கழிக்குமாறு பல வருடங்கள் ரமித்தார். அத்துணை காலமும் ஒரு முகூர்த்தம் போலே கழிந்தது. அந்த விமானத்திலே காம இச்சையை மேன்மேலும் வளரச் செய்யும் மெல்லிய பஞ்சசயனத்திலே அழகிய அன்பரான கணவருடன் காமசுகத்தை துய்த்த தேவகூதி இத்துணை காலம் சென்றதை அறியவில்லை. இவ்வாறு யோகசக்தியினாலே இன்பங்களில் காலம் கழித்த தம்பதிகள் இருவரும் உலக இயல் இன்பத்தை நுகர்ந்து கொண்டு இருக்கையில் 100 வருட காலம் ஒரு நொடி போலே கடந்தது. இத்தனை நாள் தபஸில் இருந்தார். முதல்ல மனைவி வந்து இழைச்சி போனது கூட தெரியாத இருந்தார். அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தார். அப்புறம் மனைவிக்கு எல்லா வித சௌகரியங்களும் பண்ணி கொடுத்து பெரிய வீடு, பறக்கும் விமானம் ஒன்று கட்டி கொடுத்து இப்போ போகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு வரார். அது எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்கிறா பாருங்க. இவ்வாறு யோகசக்தியினாலே இன்பங்களில் காலம் கழித்த தம்பதிகள் இருவரும் உலகியல் இன்பத்தை நுகர்ந்து கொண்டு இருக்கையில் 100 வருட காலம், எல்லாமே அவளுக்கு 100 வருட காலம், இப்படி 100 வருட காலம் ஒரு நொடி போலே கடந்தது. கர்த்தமர் ஜீவாத்ம பரமாத்ம உண்மை அறிந்த ஒரு ஆன்ம ஞானி, அனைவருடைய எண்ணங்களையும் அறிபவர். அதிலும் தன் மனைவி தனக்கு நிறைய மக்கட்செல்வம் வேண்டுமென விரும்பியதையும் நன்கு அறிந்தவர். அன்பே உருவான தன் மனைவி தன் உடலில் பாதி என்கின்ற வேத கருத்தையும் நன்கு நினைத்து தனது திருமேனியை 9ஆக பிரித்து கொண்டு அவளுடைய திரு உதரத்திலே தனது வீரியத்தை இட்டார். சரியா? அதன் பிறகு உரிய காலத்திலே தேவகூதி ஒரே நாளிலே 9 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். அந்த அழகிய குழந்தைகள் செந்தாமரை மலரின் மனம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இது 9 பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறா. 9 பெண் குழந்தைகள். இவ்வாறு பெண் பிள்ளைகள் பிறந்ததும் தன் கணவர் கர்த்தமர்
துறவரம் மேற்கொள்ள இருப்பதைக் கண்டு அழகிய கற்பு கரசி தேவகூதி புறத்தே புன்னகை புரிபவளாக இருந்தும் அகத்தே கலங்கி வருந்தும் மனத்தோடு தரையை நோக்க இரத்தனங்கள் போல் ஒளிரும் நகங்கள் கொண்ட தனது திருவடிகளினாலே தரையை கீறிக்கொண்டு பொங்கி வரும் கண்ணீரை மெல்ல மெல்ல அடக்கி கொண்டு அமைதியாகவும் மென்மையாகவும் இனிய மொழிகளினாலே பேசலானாள். 9 குழந்தை பிறந்துடுத்து. ஆனால் முதல்ல என்ன சொன்னேன், அவர் வாக்கு கொடுத்தார் இல்லையா, 9 குழந்தையும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புத்திரன் பிறக்க போகிறான், பகவானே பிறக்க போகிறான், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் துறவரம் மேற்கொள்ள போகிறேன்னு சொன்னார். இப்போ மறந்துட்டார். இவருக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தன் கணவர் கர்த்தமர் துறவரம் மேற்கொள்ள இருப்பதை கண்ட அந்த கற்பு கரசி வெளியில் புன்னகை புரிபவளாக இருந்தும் அகத்திலே கலங்கி வருந்தும் மனத்தோடு அவன் தலை குனிஞ்சுண்டு இரத்தனங்களின் போல் ஒளிரும் நகங்களினாலே தனது திருவடிகளினாலே அந்த தரையை கீறிக்கொண்டு பொங்கி வரும் கண்ணீரை மெல்ல மெல்ல அடக்கி கொண்டு அமைதியாகவும் மென்மையாகவும் இனிய மொழிகளினாலே பேசுகிறார். என்ன சொல்கிறா? தேவகூதி பேசுகிறாள். பகவானே அவர்கிட்ட சொல்கிறா, கர்த்தமற்ற, எனக்கு தாங்கள் வாக்களித்தபடி அனைத்தையும் நிறைவேற்றி உள்ளீர்கள். ஆயினும் ஆனால் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஆயினும் உங்களை சரணடைந்த எனக்கு அபயதானம் செய்தருள வேண்டும் இல்லையா? அபயம் தருவதனால் என் மனக்கருத்தை நான் கூறுகிறேன். சிறந்த அந்தணர் அல்லவா தாங்கள்? தங்களை போன்று வயது, ஒழுக்கம், குணம் முதலியன நிறைந்த நல்ல கணவர்களை தேடி தங்கள் பெண்களுக்கு கணவர்களாக தாங்கள்தானே தேடித்தர வேண்டும். நீங்கள் எப்படி நல்ல ஒழுக்கம், குணம் இதெல்லாம் இருக்களோ அவளை மாதிரியே தங்களை போன்று அவளுக்கு நல்ல கணவர்களை நீங்கள் தேடி கொடுக்கணும். தாங்கள் இல்லறத்தை துறந்து வனத்திற்கு போகையில் நான் வருந்துதலின்றி இருக்க எனக்கு சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று கூற பிரம்மவித்தான ஒரு புதல்வன் எனக்கு வேண்டும். அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவருக்கு தெரியும், நீங்கள் போயிட்டேன்னா இந்த ஆத்ம வித்தியில் நான் எங்கே போய் கற்றுக்கிறது, அதுக்காக எனக்கு ஒரு பிரம்மவித்தான ஒரு புள்ள அவருக்கு தெரியும். ஞாபகப்படுத்துகிற எல்லாமே ரிஃப்ரெஷிங். பிரபுவே, உலக இயல் இன்பங்களில் மனதை செலுத்தி பகவானை உபாசிக்காது 100 வருடங்கள் எனக்கு ஒரு நொடியாக கழிந்து விட்டது. அந்தோ கடந்த காலம் போதுமே, இனியாவது எனக்கு பகவானுடைய சிந்தனை விளையட்டுமே. சப்தாதி உலக விஷயங்களில் மிகவும் பற்று கொண்ட நான் தாங்கள் பிரம்மத்தை அறிந்தவர் என்பதை அறியாது உலக இன்பமே பெரிதென்று எண்ணி தங்களோடு உறவு கொண்டேன். அந்த உறவு எனக்கு அபயமளிப்பதாக அருள் புரிவீராக. அறியாமையினாலே அசத்துக்களிடம் கொண்ட அன்புறவு உலக இயல் தலைக்கு காரணமாகிறது. ஆனால் அதே உறவு தங்களை போன்ற சாதுக்களிடத்திலே வைத்தோமானால் உலக இயல் பற்றை களைய ஏதுவாகிறது. மேலே சொல்லிட்டு போகிறாவோ, ஒருவன் செய்யும் செயல் கர்மயோக ரூபமான தர்மத்தையும் அந்த தர்மம் ஞான யோகத்தையும் அந்த தர்மமும் ஞான யோகமும் பரம பவித்திரமான பகவானது திருவடிகளை சேவிப்பதற்கு காரணமாக ஆகாத இருப்பின் அவன் உயிருடன் இருந்தாலும் மரித்தவனே, அவன் ஒரு நடைபிணமே இல்லையா? நம்ம பண்ணுறது எல்லாமே பகவானது திருவடிகளை சேவிப்பதற்காக, பகவானுடைய பிரீத்தியத்துக்கு. ஸ்ரீபகவதாக்ஞா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம், ஸ்ரீமதி பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் தானே. நம்ம என்ன சங்கல்பம் பண்ணிக்க செய்யும், ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறோமோ இல்லை எந்த ஸ்லோகம் சொல்கிறோமோ சந்தியாவதனம் செய்யும், ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் ஸ்ரீமத் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சொல்லிட்டு உன்னோட பிரீத்திக்காக இதை பண்ணுறேன். இந்த பாகவதத்தை நம்ம இப்போ வாசிக்கிறோன்னா யாருக்காக பண்ணுறோம்? பகவானுடைய பிரீத்திக்காக நான் இதை பண்ணுறேன். ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் அவர் சொல்கிறா பாருங்க. அந்த மாதிரி இல்லைன்னா அது ஒரு வாழ்க்கையாடாது. அவன் உயிருடன் இருந்தாலும் அவன் மரித்தவனே, அவன் ஒரு நடைபிணமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஸ்லோகம் 57வது ஸ்லோகம். அப்படி இருக்க உண்மை இதுவாக இருக்கையிலே உலக இயல் இன்பங்களிலே மனம் சென்ற நான் பகவானது மாயையினாலே நன்கு வஞ்சிக்கப்பட்டேன். ஏனென்றால் மோட்சத்தையே பெற்று தரும் தங்களை கணவராக நான் பெற்றும் இந்த உலக இயல் தலைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்ற விருப்பம் உண்டாக பெற்றிலனே. அவளுக்கு வந்துட்டு பாவம். அவள் சொல்கிறா, எனக்கு புள்ள வேணும், எனக்கு ஆத்ம ஞானம் வேணும்னு சொல்கிறவோ தன்னை குறைச்சி சொல்லிக்கிறார். 100 வருஷம் இப்படி போயிடுத்தேப்பா, உன்னையே பர்த்தாவாக வச்சுட்டுருக்கேன், இப்பேற்பட்ட ஒத்தரை
தங்களை கணவராக பெற்றும் நான் இந்த உலகியல் இன்பத்தில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்கிறா. இப்படியாக ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 3வது ஸ்கந்தத்திலே 23வது அத்தியாயம் முற்றிற்று. எதக்ஷர பதப்பிருஷ்டம் மாத்ராயீனம் துயத்பவேது தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச ந்யூனானி சாதிரிக்தானி க்ஷமக்ஷ்ம புருஷோத்தம நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம் ஸ்ரீஹரயே நமக ஸ்ரீஹரயே நமக ஸ்ரீஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.